நம்ம இன்ட்ராசிட்டி பஸ்ஸில் தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எர்ணாகுளம் வந்துக்கிட்டுருக்கோம். ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்குது. டிராஃபிக்கை தாண்டி தான் ஸ்லோவாக தான் வண்டி வந்துக்கிட்டுருக்கு. நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து நம்ம இங்கே சேலம் போக போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்தே நம்ம இங்கே எர்ணாகுளம் வர வேண்டியது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பஸ் வந்து கிடைக்கல. 11 மணிக்கு மேலே தான் நான் வந்தேன். அதனால் மதுரையிலேருந்து டேரெக்டாக பஸ் இல்லை. அதனால் நான் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து தான் இந்த இன்ட்ராசிட்டி பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:15 ஆச்சு. இன்னும் நம்ம வந்து கொச்சின் ஏர்போர்ட்டில் இன்னும் வந்து இறங்கலை. கரெக்டாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 6 மணிக்கு தான் கிளம்பணும் நம்ம. மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி நம்ம கொச்சின் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். கொச்சின் ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம சேலம் போக போகிறோம். சேலம் போகிறதுக்காண்டி இப்போ நம்ம கேட் நம்பரில் உட்காந்துருக்க வெயிட்டிங் இதில் போர்டிங் இதில் நம்மளோட கேட் வந்து கீழே இருக்குது, 8ஆம் நம்பர் கேட்டு. நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறக்காண்டி மேலே உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று இருக்குது, அது காமிக்கிறேன், பக்கத்துலேயே இருக்குது. நான் இது வந்து என்னோடய கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரது இது செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். போர்டிங் பாஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதுதான் என்னோடய போர்டிங் பாஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஏரில் கொச்சின்லேருந்து சேலத்துக்கு போக போகிறோம். இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியான ப்ரைஸு. நான் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து எர்ணாகுளம் வந்திருக்கேன். இதோட பஸ் டிக்கெட் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. ஆனால் இந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட ப்ரைஸு ரொம்ப 1000 ருபீஸுக்கு ரொம்ப கம்மியாக ஆஃபரில் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். வீடியோ பாருங்கள், அது எப்படி எந்த வெப்சைட்டில் நான் டிக்கெட்டை வந்து வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த கொச்சின் ஏர்போர்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ கொஞ்சம் பாருங்கள். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். இண்டிகோ ஃப்ளைட் நிற்கிது. வெளியே பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெய்ய நினச்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. நான் பஸ் இறங்கினதுலேருந்து வர முடியல. இங்கே உள்ள ஆட்டோவில் தான் வந்தேன். அங்கேருந்து ஆட்டோவில் தான் வந்தேன். நான் இங்கே வந்து கொச்சினில் வந்து நிறையா பிளேஸுக்கு வந்து என்னால் போக முடியும்னு நினச்சேன். கொச்சினில் வந்து நிறைய இடத்துக்கு நான் போகணுன்னு தான் பிளான் பண்ணி வந்தேன். எனக்கு என்னென்னா நைட் டைம்னால பஸ்ஸும் வந்து சரியாக கிடைக்கல. அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 மணிக்கு தான் நான் இங்கே கொச்சின் வந்தேன். நான் இங்கே வந்து போட்டு சஃபாரி இந்த மாதிரி நம்ம மெரைன் போட்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறையா சுற்றி பார்க்கணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் முடியல. கண்டிப்பாக நம்ம இந்த ஃப்ளைட்டை வந்து இங்கேருந்து நம்ம சேலத்துக்கு போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃப்ளைட் வந்து எப்போயுமே 12:45 தான் கிளம்புவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேகமாக கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். திருப்பி அங்கேருந்து முருகன் கோயில் போக போகிறோம். அங்கே நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்தான்னு தெரில, இங்கே கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க போய் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய பாரம்பரிய நடன உருவச் சிலைகள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு பெண்மணி வந்து நிற்கிற மாதிரியே இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள்.
இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. சண்டை மேளம் அடிக்கக்கூடிய கேரளாவுடைய பாரம்பரிய நடனம் இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, பார்வைக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ தத்துருவமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. கதகளி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ E.K. നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ நடனம் கதகளி. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா அருமையா அந்த சிலை எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்களும் கொச்சின் வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. வேற எந்த ஏர்போர்ட்ல இந்த மாதிரியா ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய தெய்வங்களுடைய சிலைகள் நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாக நிறைய கடைகள் இங்கே இருக்கு. இங்கே உள்ள கடையெல்லாம் ஓரளவுக்கு காமிக்கிறேன் பாருங்க. விதவிதமான பேக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்போலோ ஃபார்மசி இங்கே இருக்குது. உணவகங்கள், வெயிட்டிங் ஹால் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ போர்டிங் தெரிய கேட் நம்பருக்கு நம்ம போவோம். Seat numbers of the ceiling lights.
seat numbers on the ceiling lights. Thank you. சீட்டோட ஸ்பேஸாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸாக தான் இருக்குது. நிறையா வச்சுருக்காங்க. சேஃப்டி அக்சஸ் சீட்டு சீட்டில் உட்காந்தாச்சுங்க. கொச்சியில் இருந்து சேலம் கிளம்ப போகிறோம். நம்ம சீட்டோட வியூ. சீட்டுக்கு வந்து ஃப்ளைட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12:45 கிளம்பும். பார்த்தீங்கன்னா 12:15 ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மழை சரியான மழை, தமிழ்நாட்டில் மழை பெய்யுதான்னு தெரியல. சார் வடகரி தொடக்கறியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எங்க கண்ணாடி உடைக்கலாம்.
இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். आपसे अनुरोध है कि विमान के पूरी तरह से रुकने और ऋषि संकेत रहने तक अपने स्थान पर ही बैठे रहें और ओपनर लॉकर्स न खोलें। यदि आप बैठे जिस विमान के निकास से सीमित संख्या में ही यात्री विमान से उतर सकते हैं। अतः सभी यात्रियों से अनुरोध है कि वे अपने स्थान पर ही बैठ रहें और उतरने के लिए कैबिन कर्मी के निर्देशों की प्रतीक्षा करें। आज हमारे साथ यात्रा करने के लिए हम लायन शहर की ओर से आपका धन्यवाद करते हैं और आशा करते हैं சேலம் வந்தாச்சு மக்களே. ஒரு அருமையான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. சூப்பரான ட்ரிப்பு. சேலம் வந்து இறங்கியாச்சு. சேலம் ஏர்போர்ட் வந்து நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு இங்கே கேட்க போகிறோம். இங்கே தான் நம்ம கிளம்ப போகிறோம். நான் வந்து முதல் நாள் நைட்டு 11 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புனேன். அங்கேருந்து எர்ணாகுளம், அங்கேருந்து எனக்கு எர்ணாகுளத்துக்கு டைரெக்டாக பஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் போயிட்டு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளத்துக்கு போனேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் ரீச் ஆனேன். எனக்கு காலையில் ஒரு 6-7 மணிக்கு போயிருந்தா அங்கே உள்ள போட்டு மெரைன் போட்டு இந்த மாதிரி நம்ம போயிருந்துருக்கலாம். என்னால் போக முடியல, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து வெள்ளனாவே வந்து ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க.
கரெக்டாக வந்து பண்டை மக்கள் எடுப்பாங்க. பண்டைகளுக்கே எல்லாத்தையும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நம்ம வந்துட்டோம். நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா 1:20க்கெலாம் நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம சேலத்தை ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு அடுத்து இங்கேருந்து முத்துமலை முருகனுக்கு நான் எப்படி போகிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போ அங்கே தான் போக போகிறோம். இன்னும் நம்ம வந்து காலையில் ஒரு டீயும் 2 வடை தான் சாப்பிட்டேன். இன்னும் லஞ்சை நான் முடிக்கல. இங்கே ஒரு லஞ்ச் வேறு சாப்பிடணும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த எர்ணாகுளம் டு கொச்சின் டு இந்த சேலம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 770 தான் நான் பே பண்ணேன். பேடிஎம்மில் இந்த ஆஃபர் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி விமானத்தில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஸ் ஒன்று வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா விமான நிலையத்துலேருந்து சேலம் நகர பேருந்துக்கு போகக்கூடிய பேருந்து. இதெல்லாம் நம்ம இப்போ போகிறோம். வணக்கம் மக்களே, நம்ம சேலம் ஏர்போர்ட்டில் வந்தோம். அங்கேருந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. முருகனை பார்ப்போமா? காமிக்கவா? ரெடியாக இருங்க. அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த முருகன், இந்த முத்துமலை முருகன். எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்காண்டி. பக்கத்தில் போய் காமிக்கிறேன். தெய்வமே தெய்வமே எப்படி இருக்காரு முருகன்? நன்றி சொல்வேன் தெய்வமே. ஃபுல்லாக திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு போல. முருகனுக்கு அர்ச்சனைக்கு கூட ஒன்று வாங்கியிருக்கான். வெளியே போய் வேலைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க போல. நல்லா முருகன் அவ்வளோதான் இருக்காரு. நம்ம தான் மலேசியாவில் போய் பார்க்க முடியல. சேலம் பக்கத்தில் இருக்க முத்துமலையை வந்து பார்க்க வந்தாச்சு இந்த முருகனை. அருமையாக இருக்காருங்க முறையும். நல்லா அர்ச்சனை பண்ணி வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா பேரும் நல்லா அருமையாக அர்ச்சனை பண்ணி வச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்துமலை முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. நீங்களும் முத்துமலையை வந்து தரிசனம் பண்ணுங்க. முருகன் எல்லாத்துக்கும் ஒரு வழியை நல்ல வழியை காட்டுவார். ஓம் சரவண பவ. வாங்க கிளம்புவோம். நான் திருப்பி இங்கே சேலத்துலேருந்து நான் மதுரை ரிட்டர்ன் போகணும். பஸ்ஸு எனக்கு எப்படி எங்கே இருக்குன்னு தெரியல. திருப்பி நான் இங்கேருந்து சேலம் தான் போகணும்னு நினைக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட் போய் தான் போகணும்.
அங்கே முன்னாடி கேட்டுட்டு நான் மதுரைக்கு போகணும். ஒரு மலை ஆள் ஏறிட்டு இருக்கான். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆள் ஏறிட்டு இருக்காங்க. நிறைய கடைகள் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.